ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. ஒரு மலரின் வாசமும் தேனும் எங்கேயோ இருக்கிற வண்டுகளை ஈர்ப்பது போல ஆத்ம ஞானத்தின் பிரவாகம் ஆன்மீக தேடுதல் உள்ள அன்பர்களை எங்கிருந்தும் ஈர்த்துவிடும் என்கிறது தங்களது அருளுரை பதிவு ஒன்று. அப்படியானால் ஆத்ம ஞானியான தங்களின் பால் எங்களை போன்ற பல அடியவர்கள் உலகம் பூராவும் இருந்து ஈர்க்கப்பட்டிருக்கிறார்களே, இந்த ஈர்ப்பினை உருவாக்கிய சக்தி எது? அது காரண காரியமா அல்லது பாக்கி சாக்கியா? பாக்கி சாக்கி தான். விட்ட குறை தொட்ட குறைன்னு சொல்கிறாங்க இல்லையா. நான் எடுத்தாலும் 36-37 வருஷமாக இந்த வேலையை தான் செய்கிறேன் இல்லையா. மண்ணடியில் ஆரம்பித்தோம், அப்படியே பெசன் நகருக்கு வந்தோம், நிலங்கரைக்கு வந்தோம், இங்கே வந்தோம். இது வரைக்கும் குறைஞ்சது ஒரு 50 லட்சம் பேருக்கு குறையாமல் பார்த்துருக்கேன் நான். 1 to 1 அவ்வளோ பேர் பார்த்துருக்கேன் நான். நிலங்கரெல்லாம் 3000-4000 பேர் ஒரு நாளைக்கு சாதாரணமாக பார்ப்பேன். ஒரு நியூ இயர்க்கெல்லாம் 34,000 பேர் பார்த்துருக்கேன் நான். ரோட்லலாம் கூட்டம் உள்ள இடமே இல்லை. அண்ட் நார்மலாக சாட்டர்டே சண்டேலாம் 2 பேட்ச் வரும். அந்தளவுக்கு பெரிய அளவுக்கு ஜனங்களை நம்ம பண்ணோம். அண்டு எல்லோரையும் ஒரு மாதிரி தான் நடத்துவோம். நிலங்கரையிலையும் சரி, எங்கேயுமே சரி. மண்ணடியில் இருக்கிற போது எல்லாம் சேர் போட்டு டாக்டர் கன்சல்ட்டிங் ரூம் மாதிரி தான் இருக்கும். ஒரு கண்ணாடி கேபின் இருக்கும். வெளியில் இருக்கிறவங்க என்ன பார்க்கலாம், அந்த மாதிரி கண்ணாடி இது. ஒவ்வொருத்தராக வரலாம், எனக்கு எதிரில் உட்காரலாம், அப்படி ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பெசன் நகரில் வந்தபோது பந்தல் போட்டு மொட்டை மாடியில் ஆரம்பித்தோம். நிலங்கரைக்கு வந்தப்புறம் பின்னாலெல்லாம் சேர் இருக்கும், ஃப்ரண்ட்டில் ஜமக்காலம் பாய் தலகானெலாம் இருக்கும். ஒரு பக்கம் பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். காலையில் வந்த உடனே ஒரு யாகம் பண்ணிவிட்டு உடனே ஜனங்களை பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். அண்டு ஃபுல்லாக ஒரு சாம்பார் சாதம், தயிர் சாதம், காய், அப்பளம் அது மாதிரி கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். எப்போ பாரு யார் வந்தாலையும் கடிச்சிக்கிட்டே தான் இருக்கும். இப்படி இவ்வளோ பேருக்கும் ஒரே மாதிரி மரியாதை தான், எல்லாருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட்டு தான். அதில் பார்ஷியாலிட்டிலாம் கிடையாது. எல்லோரையும் ஒரு மாதிரி தான் நடத்துவோம். அப்போ அவங்களால ஏன் ரிட்டைன் ஆக முடியல? எல்லோரையும் ஒரு மாதிரி தானே நடத்தணும். அவங்களால ஏன் நம்மக்கிட்ட ரெகுலராக இருக்க முடியல? நீங்கள் எவ்வளோ பேர் ரெகுலராக வர்றவங்க இருக்கீங்க இல்லையா. மண்ணடி டேஸ்லேருந்து வர்றவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க, பெசன் நகர்லேருந்து வந்தவங்க இருக்காங்க, நிலங்கரையில் வந்தவங்க இருக்காங்க. எப்படி இது தொடருகிறதுனா ஆத்ம சம்பந்தம். யாருக்கு எவ்வளோ பாக்கி இருக்கோ அவ்வளோ நாள் தான் அவங்க இருப்பாங்க. நீ அவங்கள நினச்சி வருத்தப்படுறதோ, ஏன் இப்படி இருக்காங்க ஜனங்கன்னு சொல்லி குறைப்படுறதோ பண்ண தேவையில்லை. எவ்வளோ ஓட்டுமோ அவ்வளோ தான் ஓட்டும். அதனால் இது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத நிலையில் இந்த ஆன்மீகத்தை செஞ்சேன்னா உனக்கு கொஞ்சம் கூட ஒரு சோர்வு வராது. நீ ஜனங்க அவங்கக்கிட்ட நமக்கு ஏதோ நடக்கணுங்கிற மாதிரிலாம் நினச்சானாக்கா உனக்கு ஒரு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடும். அண்ட் பை காட்ஸ் கிரேஸு எனக்கு எந்த தேவையுமே இல்லை. யார்கிட்டே ஏதாவது எனக்கு தேவையாக ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள்லாம் வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஏதோ சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாங்க, பழம் கொடுக்குறாங்க, சாக்லேட் கொடுக்குறாங்க, எல்லாேருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட்டு தான். ஸோ வி ட்ரீட் எவ்ரி ஒன் அலைக்கு. யார் வேணால் என்கிட்ட வரலாம், பேசலாம். யாருக்கும் இதில் எடுப்பிடிகள் இல்லை. எனக்கு உனக்கு நடுவில் யாராவது இருக்காங்களா? யாரும் கிடையாது. யார் வேணால் வரலாம், யார் வேணாலும் பேசலாங்கிற மாதிரி ஒரு அமைப்பை வச்சுருக்கோம். அண்டு எந்த ஒரு சர்வீஸும் ஒரு சாக்ரிஃபிஷியலாக செய்கிறோம். நாம் புறநானூற்றில் ஒரு வரி வருது, உண்டாலம்மை உலகம் இந்திரர் அமிழ்தம் உண்டலினும் பழியுடன் வரின் கொள்ளலர் ஆயுள் புகழினும் உயிரினும் கொடுக்குவர். இந்தனுடைய அமிர்தமே கிடைக்குதுன்னா கூட தப்பு தண்டா பழிப்பாவத்தோடு வருதுன்னா வேணா போயா அப்படின்னுவாங்க. நல்ல விஷயத்தில் ஈதல் இசைப்பட வாழ்தலுங்க மாதிரி புகழோடு வருதுன்னா ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கணும். அவங்க எப்படி இருப்பாங்க? தமக்கென வாழா பிறர்க்குரிய ஆளர். அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையே இருக்காது. எனக்கு என்ன வாழ்க்கை இருக்குது? ஒன்றும் கிடையாது. நான் 3-4 மணிக்கு எந்திரிச்சிடுறேன், தியானம் பண்ணுறேன், 6 மணிக்கு வெளியே வரேன், ஒரு வாக்கிங் 6:30 மணிக்கு கிளம்புறேன். நான் 7:30 7:45 மணிக்கு போகிறேன், யாகம் பண்ணுறேன் டெய்லி. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேப்பரெல்லாம் படிக்கிறேன். இப்படி ஹோல் டே கரெக்டாக 6 மணிக்கு இங்கே வந்துடுறேன். இங்கேருந்து இப்போ போவேன், போயிட்டு கொஞ்ச நேரம் டிவி நியூஸ் எல்லாம் பார்ப்போம். அண்ட் ஒரு 9-9:30 மணிக்கு படுத்துக்கிட்டே தியானம் பண்ணி எப்போ தூங்குறேன்னு தெரியாது, அப்படியே தூங்கிடுவேன். அப்படி இது ஒரு லைஃப் ஸ்டைல். இதில் எனக்கு ஒரு பைசா லாபம் கிடையாது. பர்சனலாக எனக்கு ஆக வேண்டிய வேலைன்னு ஒன்றுமே கிடையாது. ஆனால் உழைச்சின்னு தான் இருக்கோம் நம்ம இல்லையா. ஆல் த டைம் ஏதோ ஒரு வகையில் மென்டலாகவோ ஃபிசிக்கலாகவோ வேலை செய்கிறோம். அந்த வேலை பூரா கடவுள் சம்மந்தப்பட்டு தான் இருக்குமே தவிர பர்சனலாக ஒன்றும் இல்லை. இப்போ நான் சர்ட்டு போட்டுன்னு இருக்கேன். இந்த சர்ட்டு நான் நினைக்கிறேன் நம்ம இவன் பாஸ்கர் பையன், அவன் எனக்கு ஒரு சர்ட்டு எடுத்து இருந்தாங்க, உங்களுக்கு ஒரு சர்ட்டுன்னு கொண்டாந்து கொடுத்தான். இப்போ போட்டுனுக்கிறேன், அவ்வளோதான்.
நான் வந்து இது ஒரு 25 வருஷம் ஆச்சு. துணியெல்லாம் எடுத்ததே கிடையாது, எந்த கடைக்கும் போனதே கிடையாது, எதுவும் வாங்கினதே கிடையாது. நான் போடுற எல்லா ட்ரெஸ்ஸுமே இப்படி வர்றது தான். நம்ம பசங்க தான் அவங்களுக்கு வாங்குற போது எனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. ஒரு ஜவுளி கடை வைக்கலாம். இப்போ கூட 60-70 துணிக்கு மேலே என்கிட்ட சும்மா தாங்குது. எவ்வளோ தான் போட்டுற முடியும்? ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு 2 ட்ரெஸ்ஸு போடலாமா? அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் புரியாது ஜனங்களுக்கு. நீ வந்து குடிசெயல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் முந்துருங்கிற திருக்குறளுக்கு விளக்கம் தெரியணும் உனக்கு. யாராவது கடவுளுக்கு வேலை செய்கிறேன் அப்படின்னு வந்தான்னா கடவுள் வேஷ்டியை மடித்து கட்டின்னு பக்கத்தில் நிற்பாரான், உனக்கு எதாவது வேணுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அது உன்னுடைய அனுபவமாக மாறும். நீ அவ்வளோ ஜென்யூனாக இருந்தியானா கடவுளே உன் பக்கத்தில் இருந்து உனக்கு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருப்பான். இங்கேன்னு இல்லை, நீ என்னை கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல விட, அங்கே கூட என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கம்ஃபர்டபுளாக நம்ம பார்த்துக்க முடியும், எல்லாம் செய்ய முடியும். இது ஒரு பவர், அவ்வளோதான். இப்போது பொருளை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியுமோ அதை நான் அருளை வச்சு செய்கிறேன். எங்கிட்ட இருக்கிற அல்ல குறையாத அருளை பொருளாகவும் மாற்றிக்கிறேன். எப்போ யூஸ் பண்ணணுமோ அப்போ அருளாகவும் யூஸ் பண்ணிக்கிறேன். ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுகிற இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெல்லியராதல் வேறு. உலகத்தில் ஞானியாக இருக்கிறது வேறு, துட்டோடு இருக்கிறது வேறு. நான் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுற ஒரு அற்புதமான வேலையை செய்கிறேன். நிறைய சாமியாருங்க தவம் பண்ணியிருப்பாங்க, ஆனால் ரொம்ப சாதாரணமாக இருப்பாங்க. அவங்க சொத்துக்கே யாராவது கொண்டு போய் கொடுத்தா தான் உண்டு அந்த மாதிரி ஒரு. ஏன்னா அவங்க தவம் வெறும் இதுதான் பண்ணியிருப்பாங்க, தானம் பண்ணியிருக்க மாட்டாங்க. யார் ஒருத்தன் தானம் செய்கிறானோ அவன் தான் வசதியாக இருப்பான். அதனால தான் உங்கள் ஜாதகத்தை எழுதுகிற போதே எழுதிடுவாங்க, பதவி பூர்வ புண்ணியானாம். இந்த ஆளுக்கு கிடைக்கக்கூடியதெல்லாம் பூர்வ புண்ணியத்தை வச்சு தான் அப்படின்னு எழுதுவாங்க உங்கள் ஜாதகத்தில். ஸோ அந்த பூர்வ புண்ணியம் யாருக்கு நல்லா இருக்கோ அவங்க தான் என்ன மாதிரி ஒரு ஜாலியாக இருக்க முடியும். அண்டு இதெல்லாம் மக்களுக்கு புரியாது. ஒரு ஹையஸ்ட் லெவல் இருக்குது ஆன்மீகத்தில். உலகத்தார் போல் உண்டு உடுத்தி பூண்டு தொண்டர் விளையாட்டில் சுகம் காணும் ஆனந்தம். ஜனங்களை மாதிரியே சாப்பிட்ணும், ஜனங்களை மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், அவங்க பாஷையை அவங்களுக்கு புரிகிற மாதிரி பேசணும், அவங்களுக்கு நம்ம சர்வீஸ் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ நான் தான் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நீங்களாம் உட்காந்துக்கிறீங்க, உங்களுக்கு யாரோ பிரசாதம் கொடுக்குறாங்க, யாரோ கை கழுவு தண்ணி கொடுக்குறாங்க, யாரோ பிளேட் வாங்குறாங்க, ஆன் பிஹாஃப் ஆஃப் மீ தானே பண்ணுறாங்க. இஸ் இட் நாட்? ஸோ எல்லா வேலையும் நாம் தான் செய்வோம். இப்போ எக்கோலம் கொண்டால் என்ன, ஏது அவஸ்தைப்பட்டால் என்ன, முத்தன் மனம் இருக்கும் மோனத்தே. அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ண என்ன, எப்படி இருந்தால் உனக்கு என்ன, அவங்க மைண்டு மாத்திரம் எப்பயும் கடவுள்கிட்டயே தான் இருக்கும். முத்தன் முக்தி அடைந்தவன் மனம் இருக்கும் மோனத்தே, சைலண்டில் இருக்கும். அவங்களுக்கு வேறு எந்த தாட்டும் இருக்கவே இருக்காது. அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு தான் மைண்டை கொண்டு போவோம். வி டோன்ட் கெட் அட்டாச். இப்போ இந்த குழந்தைங்கள்லாம் இருக்காங்க, எந்த கோயில்லையும் வந்து இவ்வளோ குழந்தைங்க ஓடி ஆடி வேலை செய்ய மாட்டாங்க, இப்படி ஜாலியாக டெய்லி வந்து உட்காந்து இருக்க மாட்டாங்க இல்லையா? நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இல்லை, அந்த காலத்துலேருந்தே அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அது எப்படி வருது? ஆத்ம சம்பந்தத்தில் வரும். இல்லைன்னா ஆன்மீகத்தில் வந்து உட்காந்து இருக்கிறதுக்கு இவங்க என்ன அந்த காலத்து தாத்தா பாட்டியா மாமா மாமியா? ஏன் வராங்கன்னா ஆத்மாவில் ஒரு பவர் இருக்கும், அவங்கக்கிட்டேயும் ஒரு பவர் இருக்கும். புதுசாக குழந்தை நம்மக்கிட்ட வருதுன்னா அதுக்கும் ஒரு பவர் இருக்கும். அந்த குழந்தைக்கு அந்த பவர் இருக்குது. பரமாச்சாரியார் உயிரோடு இருந்தார். அப்போது ஒரு 40 வயசு ஹஸ்பண்டு, ஒரு 35 வயசு அது, ஒரு 6 வயசு குழந்தை, 3 பேரும் அவர்கிட்ட போனாங்க. பெரியவர் சிரிச்சு மகா பெரியவர்னு சொல்லும். இவங்களை யார் ரொம்ப பூஜை பண்ணியிருக்கா அப்படின்னாராம். எல்லாம் சும்மா இருந்தாங்களாம். நீ 40 வயசுக்கு வந்த, உன் ஒய்ஃபு 35 வயசுக்கு வந்தா, இந்த குழந்தை 6 வயசுக்கு வந்தது, அப்போ அது தானே நிறைய பூஜை பண்ணியிருக்க அப்படின்னாராம். அதனால் எந்த ரொம்ப ஈஸியான பாஷை இது, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் நான். இப்போ குழந்தைங்கள்லாம் வராங்கன்னா அவங்கெல்லாம் உங்களை விட நல்ல ஆத்மாக்கள், அதனால தான் அவங்களால வர முடியுது, ஏதோ ஒரு தொண்டு செய்ய முடியுது. நிறைய பேர் இருக்காங்க, அவங்க வீட்லேயே சொல்லுவாங்க, நாங்கள் ஹோம்ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு ரெடியாக இருப்போம், எங்களை சாயந்தரம் கூட்டின்னு போனோம் அப்படின்வாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு மேல் ஃபீமேல் அந்த மாதிரிலாம் ஒரு இனிபிஷன்ஸ் இருக்குது. என் மைண்டில் ஆம்பளையும் கிடையாது, பொம்பளையும் கிடையாது, குழந்தைங்களும் கிடையாது, கிழவங்களும் கிடையாது. எந்த தாட்டும் அந்த மாதிரி மைண்டில் வராது. இதெல்லாம் ஒரு உயர்நிலைக்கு நீ போய் நீ ஆத்மாவே ஆன பின்னால் தான் உனக்கு இதெல்லாம் புரியும். அது வரைக்கும் புரியாது. ஏன்னா யூ ஆர் டிஃப்ரெண்ட். உன்னோட பாஷை வேறு, என்னோடய பாஷை வேறு. உன்னுடைய பாஷை உடம்பு சம்மந்தப்பட்டது, என்னுடைய பாஷை ஆத்மா சம்மந்தப்பட்டது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கும். குருக்ஷேத்திர யுத்தம் இறைவனின் மாஸ்டர் பிளான் என்பதையும் தாண்டி அதற்கு அடிப்படை காரணம் கௌரவர்களின் மண்ணாசையா அல்லது பாஞ்சாலி எடுத்துக்கொண்ட சபதமா? தங்களது மேலான கருத்துக்கு. நிஜமாக பார்த்தா இந்த யுத்தங்களெல்லாம் நடக்காமல் வழி இருந்தது. தர்மபுத்திரன்
சூதாடாமல் இருந்திருக்கணும். நல்லா யோசனை பண்ணு. மகாபாரத யுத்தம் முடிஞ்ச போது இவர் கேட்குறாரு, கிருஷ்ணா உன்னை இவ்வளோலாம் நம்பினாங்களே, ஏன் அவங்களுக்கெல்லாம் இந்த சோதனைலாம் வந்துச்சு அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறார், எல்லோரும் இப்படி தான் வந்து என் மண்டையை உருட்டுறாங்க. நீ எந்த ஆளை கெட்டவன் சொல்கிறியோ அந்த துரியோதனை என்ன சொன்னான், எனக்கு சூதாட தெரியாது, எனக்கு பதில் எங்கள் மாமா சகுனி விளையாடுவார், நான் பெட்டு வைக்கிறேன்னு. அவ்வளோதான். அப்போ இந்த தர்மபுத்திரன் என்ன பண்ணியிருக்கணும், எனக்கு பதில் எங்கள் மாமா கிருஷ்ணன் விளையாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்போ என்ன தான் சகுனி சொக்கட்டான் மந்திரமா எல்லாம் பண்ணியிருந்தா கூட கிருஷ்ணர் எப்படி தோற்றுருப்பார். கான்ட்ரரிலி இந்த தர்மபுத்திரங்கிறான் இல்லையா, அவனுக்கு சூதாடணும்னு சோரி கையில். அதனால் மனசுக்குள்ளே வேண்டிக்கினானா, இந்த நேரத்தில் கிருஷ்ணர் இங்கே வந்துடக்கூடாது, வந்துட்டா என்னால் விளையாட முடியாதுன்னு நினச்சானா. இப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரு, அவன் இப்படி நினச்சான், அப்புறம் என்ன எதுக்கு நீங்கள் குறை சொல்கிறீங்க. சரி விளையாடினான், எல்லாத்தையும் தோத்துட்டான். அப்போ துரியோதனன் என்ன பண்ணான், நீ தோற்றதெல்லாம் உனக்கு திருப்பி கொடுத்துட்ற அப்படின்னா. அப்பயாவது கௌரவமாக போயிருக்கணுமா இல்லையா. பிரதருங்களை வச்சுட்டான், பொண்டாட்டியை வச்சுட்டான், நாட்டை வச்சுட்டான். துரியோதனன்னு நீ எவனை கேட்டவன்னு சொல்கிறியோ, ஒரு மேக்னிஃபிசன்ட் ஒரு மெக்னானிமஸ் பர்சனாலிட்டியில் எல்லாத்தையும் திருப்பி கொடுக்குறான். இவன் திருப்பி நான் விளையாடுறேன்னு சொல்கிறானே, இவனை செருப்பில் அடிக்கணுமா இல்லையா, நீ சொல்லு. அதனால் மகாபாரதத்தில் நல்ல கேரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. தவறுகளெல்லாம் அவங்கவுங்களுடைய ஆசைகளினால செஞ்சாங்க. இந்த அவனுக்கு ஆசை இருந்தது சூது விளையாடுறதுல, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருந்தது, அதனால தான் பண்ணாங்க. ஸோ இந்த காலத்தில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களெல்லாம் வச்சுட்டு நீங்கள் உலகத்தை ஆராய்ச்சி பண்ணால் செட் ஆகாது. எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் சோதிக்க வேண்டாம் அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஆராய்ச்சியெல்லாம் பண்ணாதீங்க. உருவ வழிபாடு, அருவ வழிபாடு இவை இரண்டையும் விட நிர்குண வழிபாடுதான் சனாதன தர்மம் ஒப்புக்கொள்ளுகிற விஷயம் என்று தங்களுடைய அருளுரை பதிவு ஒன்று கூறுகிறது. இந்த நிர்குண வழிபாட்டை தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள்லாம் இருக்கீங்க, சின்ன குழந்தையாக இருக்கிற போது நட வண்டி வச்சு நடக்கிறீங்க. சில பேர் கீழே விழுந்துருவாங்க, குழந்தைங்கன்னு ரவுண்ட் ஆகுது, இவ்வளவே விழாது குழந்தைங்கள்லாம் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. இப்போ நீ கேளம்பாக்கத்துலேயோ நீ இருக்கிற மயிலாப்பூர் பேசன் நகர்லேயோ வந்து கராலரில் போனால் நட வண்டியில் போனாக்கா உன்னெல்லாம் கல் எடுத்து அடிப்பாங்களா இல்லையா. அதனால் விக்கிரக ஆராதனைன்றதும் இதெல்லாம் வந்து ரிச்சுவல்ஸ். ஒரு படிநிலையில் ஒரு பிகினிங்கில் ஆன்மீகத்தில் இருக்கிறவனுக்கு இதெல்லாம் சின்ன சின்ன நடவண்டி மாதிரி கராலர் மாதிரி இதெல்லாம். ஸோ இதெல்லாம் தேவையில்லை. ஒரு ஹை லெவலுக்கு வந்தப்புறம் நீ அப்படியே கண்ணை முடினாக்கா எல்லா கடவுளையும் கும்பிட முடியும். அதுதான் ஹையஸ்ட் லெவல், அதுதான் நிர்குணம்ன்றது. கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை. எல்லாத்தையும் தாண்டி எந்த குணமும் இல்லாத ஒரு குணங்குது. ஸோ அத்தனை குணத்தையும் வச்சுன்னு இருக்கிற ஒரு கடவுள் இருக்கான், அவனுக்கு 8 குணம் இருக்குது. ஆனால் அவனை கும்பிடுறதுக்கு நீ எதையுமே தெரியல. உருவன்று அருவன்று, உருவமும் இல்லை அருவமும் இல்லை. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய், இருக்குன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லை, மொட்டுன்னா மொட்டு, பூன்னா பூவு, இதெல்லாம் உன்னுடைய சொந்த கற்பனையில் வருகிற விஷயங்கள். விவேகானந்தர் சொல்கிறாரு, பவநகரில் போகிறார். அந்த காலத்தில் இப்படி படியேறி போகிற போது ஆயில் பெயிண்டிங் இருக்கும், இந்த மீசெல்லாம் வச்சு கையில் இப்படிலாம் வச்சுன்னு அவங்க தாத்தா இறந்து போன ஃபோட்டோலாம் மாட்டியிருப்பாங்க, ஆயில் பெயிண்டிங்னுவாங்க. கொஞ்சம் இறங்கிறதுக்கு முன்னே சொல்கிறான், நாங்கள்லாம் ஆரிய சமாஜ்காரங்க, உருவ வழிபாட்டெலாம் நம்புறதில்ல அப்படின்னு பவநகர் மகாராஜா சொன்னோம். ஒரு ஒன்றும் சொல்ல. படியேறி போகிற போது அந்த ஆயில் பெயிண்டிங்கை காட்டி இது மேலே காரி துப்புன்றாரு. அந்த இளையராஜா சொல்கிறான், ஐயோ எங்கள் தாத்தான்னு. உங்கள் தாத்தா தான் இறந்து போய் குசுர்காட்டில் நம்ம வச்சு வந்துட்டுமே, அதனால் அவர் எங்கே இருக்கிறாருன்னு. இல்லை இல்லை இருக்காருண்ணா. அப்படி தான் எங்கள் கடவுளும், எப்படி உன் மனசில் இறந்து போன உன் தாத்தா இன்றைக்கும் இந்த ஆயில் பெயிண்டிங்கிறான்னா, அந்த மாதிரி நான் கும்பிட்ற கடவுள் கல்லுலிங்கிறான், காய்ச்சல் இருக்கான். இது நாங்கள் வச்சுன்னு இருக்கிற விஷயம்னா. காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் வாயிலார் நாயனார்னு பூசலார் நாயனார், அவருக்கு அங்கே உட்காந்து மனசுக்குள்ளேயே இன்றைக்கி கடைக்கால், நாளைக்கு செங்கல், அஸ்திவாரம் அப்படின்னு கோயிலெலாம் கட்டிட்டார். மனக்கோயில் கைலாசநாதர் கோயில் காஞ்சிபுரத்தில். அதை கட்டின அந்த ராஜா, பல்லவ ராஜா, நாள் குறிக்கிற போது கடவுள் கனவுல சொல்கிறாராம், நான் உன் கோயிலுக்கு வர முடியாது, வேறு நாள் மாற்றி வை, நாளைக்கு வேறு ஒரு கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துக்கிறேன்னாராம். நம்ம நாட்டில் நமக்கு தெரியாத கோயிலா, அதுவும் சிவபெருமான் போகிற கோயிலான்னு தேடி தேடி பார்க்க சொல்கிறான், எங்கேயும் இல்லை. ஸோ அந்த மந்திரியோட ஆளுங்க போய் மருதடியில் உட்காந்துக்கிற சாமியாரில் பரதேசி அவங்ககிட்ட கேட்குறாங்க, சாமி இந்த ஏரியாவில் ஏதாவது புதுசாக கோயில் கட்டிக்கிறாங்களான்னு. அந்த பைத்தியக்காரன் அப்படியா சொன்னானாராம். என்னன்னாங்களா, நான் தான் அது, நான் பொழுது போகாது உக்காந்து மனசுலேயே கோயில் கட்டினேன்,
இன்னைக்கு கும்பாபிஷேகம் வந்துடும் சொன்னால் அதுக்கு வரேன்னு சொன்னான் நான் சிவபெருமான். அதனால் நீ கல்கோயில் கட்டுறியா என்றதெல்லாம் கடவுள் பார்க்குறது இல்லை, எந்த அளவுக்கு உனக்கு பக்தி இருக்குன்னு தான் பார்க்குறேன். சிவாச்சாரியார் மாஞ்சி மாஞ்சி பூஜை செய்கிறாரு. ஆனால் காலத்திநாதனுக்கு கண்ணு போன உடனே கண்ணை அப்புறத்து கண்ணப்பனால் தான் முடியுது. அப்போ கண்ணப்பனை தான் கடவுளுக்கு பிடிக்குது. இன்றைக்கும் கண்ணப்பனுக்கு ஒரு சிலை வச்சுக்கிறாங்க காலத்தீரர் கோயிலில். அந்த ஐயருடைய கொள்ளு பேர இன்றைக்கும் கற்பூரம் காட்டி 2 பேருக்கும் சேர்த்து மணி அடிச்சுன்னு உட்காந்துன்னு இருக்கான். அதனால் மக்களுக்கு ரொம்ப உயர்ந்த நிலை ஆன்மீகம் புரியாது. சரியே கிரியை யோகம் ஞானம். சரீரத்தினால செய்கிற பூஜை இருக்குது இல்லையா, கோயில் சுற்றுறது, குளத்தில் குளிக்கிறது, மந்திரம் ஓதுறது, இதெல்லாம் சரீரம் சரியை. தகுடு வச்சுக்கிட்டு யந்திரம் வச்சுக்கிட்டு மாமேரு வச்சுக்கிட்டு அதில் பால் அந்த மாதிரிலாம் பூஜை பண்ணி செய்யறது இல்லையா, அது கிரியை அப்படின்னா டு கிரியேட்டுன்னு அர்த்தம். டு கிரியேட் எனர்ஜி. மந்திரங்களை சொல்லி அந்த சவுண்டை திருப்பி நாமளே வாங்கிக்கிறது. அதுக்கடுத்து யோகம். யோகம்னா என்ன, வெளியில் பார்க்குறதெல்லாம் விட்டுட்டு இப்படி கண்ணை முடின்னு உட்காந்து நம்ம பார்த்த கடவுளை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதுலேயே ஒரு ஆழ்ந்த நிலைக்கு போகிறது. அதாவது ஒரு தாட் அண்ட் தாட்லெஸ்னஸ் ரெண்டும் கலந்த ஒரு நிலை, அதுதான் யோகா. வெளியேயும் உள்ளேயும் இணைக்கிறது, ஜோடி சேர்க்கறது. ஸோ ஜோடினா தான் யோகா ஆச்சு. 4வது ஞானம். ஞானன்றது என்ன, நாமளே கடவுள் தான்னு கண்டுபிடிக்கிறது. நான் எதை வெளியே தேடிட்டு இருந்தனோ அது நம்மக்கிட்டேயே இருந்ததுன்னு நம்ம நிஜமாகவே நம்புறது, நிஜமாகவே புரிஞ்சுக்கிறது. அப்போ என்ன ஆகும், உண்ணும் உணவு பருகு நீர் தின்னும் வெற்றிலை. சாப்பிட்றதெல்லாம் கடவுளுக்கு, நம்ம குளிச்சா கடவுளுக்கு அபிஷேகம், நம்ம போடுற ட்ரெஸ் எல்லாம் கடவுளுக்கு, அப்படி ஒரு பாவனை உங்ககிட்டயே வந்துடும். அப்போது உனக்கு இந்த கல் தகுடு மோதிரம் வாஸ்து பரிகாரம் எதுவும் தேவைப்படாது. கண்ணை மூடிக்கிட்டு அகம் பிரம்மாஸ்மின்றது தான். அகம் பிரம்மாஸ்மி வந்தால் தான் நீ தத்துவமசிக்கு வருவேன். நான் கடவுள் இது உனக்கு தெரிஞ்சாதான் அவனும் கடவுள் அதுவும் கடவுள் எதுவும் கடவுள்ன்ற பாஷை உனக்கு புரியும். அது வரைக்கும் அது எப்படி கடவுள் அப்படின்னு சொல்லிக்கினே இருப்பான். ஸோ கக்கூ சொம்பு கதை சொல்லுவேனே அதே தான். ஒருத்தன் காசிக்கு போகணும், கங்கா ஜலம் கொண்டு வரணும். பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதாவது நல்ல சொம்பு இருந்தால் கொடுங்க, நான் காசிக்கு போகிறேன்னா. அவன் எங்கள் வீட்டு கக்கூஸில் ஒரு சொம்பு இருக்குது, உங்களுக்கு சூட்டாகுன்னா எடுத்துக்கோங்கன்னா. எடுத்தான், புளி போட்டு நல்லா தேய்ச்சான், எலுமிச்சம்பழம் போட்டு தேய்ச்சான், பலப்பலான்னு ஆச்சு. காசிக்கு போய் கங்கா ஜலத்தை வச்சு அதில் ஒரு மாவிலையை வச்சு ஒரு தேங்காய் வச்சு அட்சத்தை குங்கெல்லாம் பூசிக்கணும், பிபி வாசிக்கணும், நாதஸ்வரத்தோடு வரான். இப்போ எவன் அதை கக்கூ சொம்புன்னு சொன்னானோ அவனே கையில் நிற்கிறான், நான் கங்கா ஜலம் வருமானு. அப்போ உடம்பு காதில் குளுமி, கண்ணில் புசுல், மூக்கில் சளி, வாயில் கப்பு, உடம்புல மொபைல் டாய்லெட் மாதிரி மலை மூத்திரம் வச்சுன்னுக்கிற வரைக்கும் உனக்கு மரியாதையே கிடையாது. உன்னுடம்பு ஆலயம் உள்ளம் பெருங்கோயிலுங்கிற மாதிரி உனக்குள்ள கடவுளை நீ குடி வச்சிட்டியானாக்கா நீ ஏன் குடியிருந்த கோயில் ஆகிடுவியா? அப்போ அந்த கக்கூ சொம்புக்கு கங்கா ஜலம் வந்த மாதிரி உனக்கும் ஒரு மரியாதை வருது. ஸோ கடவுளை நீ நிரப்பி கொள்வது இருக்கு இல்லையா, அது இன்டுவெல்லிங் ஸ்ப்ரெட்டை அறிந்து கொள்வது, அதுதான் ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த நிலை. எத்தனை பேரால் இதை சாதிக்க முடியும் இல்லையா? ஜனங்களுக்கு எல்லாமே தேவைப்படுது. அதனால தான் நாம்ளும் பேலன்ஸ் பண்ணுறோம். நாம் ஏன் இவ்வளோ கோயில் கட்டி வச்சுருக்கோம்? இது எனக்கு இதிலெல்லாம் வந்து நீடு இல்லை, நம்பிக்கை இல்லைன்னு நான் சொல்ல, நீடு இல்லை இல்லை. இப்போ நான் முதுக்கு காட்டினு உட்காந்துக்கிறேன் சாமிக்கு. ஸோ நீடு இல்லை, ஏன்னா எல்லாத்தையும் தாண்டி நம்ம மேலே வந்திருக்கோம் இன்றைக்கி. ஆனால் மக்களுக்கு தேவைப்படுது. ஆனால் உனக்கு அந்த கடவுளை இப்படி பார்க்கணும், அப்படி கண்ணை மூடணும், உனக்குள்ளே ஏதோ 3 நாளைக்கு எனக்கு வந்து மசாலா தோசை கிடைக்கணும்னு வேண்டிக்கணும். அப்போ தான் உனக்கு ஒரு திருப்தி கிடைக்குது இல்லையா? இதெல்லாம் விட்டுப்படு. ஒரு மரத்தடியில் எல்லாரையும் உட்காந்து எல்லாம் கண்ணை மூடுங்கன்னா 2 நிமிஷத்துக்குள்ளே ஒன்றா தூங்கிடுவேன். அலையும் மனதை அடக்குபவனே யோக தற்பரனாம், அலையும் மனதை அடக்குபவனே யோக சிற்பரனாம். மனுஷன் அடங்கி தான் இருக்கும். சித்தியெல்லாம் பெற்றாலும் சினமடக்க கற்றாலும் மனமடக்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே. மனசு அடக்கிறது தான் கஷ்டம். உந்து மதகரியே அடக்கலாம், இந்த யானையை அடக்கிடலாமா, ஆனால் மனசு அடக்கிறதுன்றது முடியாது. அதனால் ஆதிசங்கரர் அழகாக சொல்கிறார், என் மனசு இருக்கே அது குரங்குன்றார், மனஸ் கபிம். அதனால் என்ன சொல்கிறாரு சிவபெருமானே, நீ வெறும் பிச்சை பாத்திரத்தை எடுத்துன்னு கோமணம் கட்டின்னு போனால் உன்னை எவன் மதிப்பான், யார் சோறு போடுவான்? ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் குரங்கு எங்கிட்ட இருக்குது, மனம் என்ற குரங்கு. அது ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடுது, பாடாத பாட்டெல்லாம் பாடுது. அதை கையில் பிடிச்சி நீ பிச்சை எடுக்கப்போ அதை ஆடுற ஆட்டத்தை பார்த்து எல்லோரும் உனக்கு நிறைய சோறு போடுவாங்க அப்படின்வார். நிந்தாஸ்துதின்னு பேர். ஒரு பெரிய விஷயத்தை தமாஷா சொல்கிறது. ஸோ ஆதி சங்கரர் மாதிரி இருந்தவங்க சிவபெருமானை வச்சுக்கிட்டு இந்த கிண்டலெல்லாம் அடிச்சிருக்காங்க. மனமாகிய குரங்கு பிடிச்சின்னு போ, அப்போ தான் உன்னை ஜனங்க மதிப்பாங்க,
நீ சும்மா கோமணம் கட்டிக்கிட்டு பிச்சை பாத்திரத்தோடு போனால் யாரும் உன்னை மதிக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ நம்முடைய வரலாற்றில் புராண வரலாற்றில் இந்த மாதிரி 1000 இன்சிடென்ட்ஸ் இருக்குது. உருவ வழிபாட்டை தாண்டி வர்றது தான் பெரிய விஷயம்னு. ஆனால் மக்களுக்கு புரியாது இல்லையா, ஆரம்பத்தில் புரியாது. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், உலகத்தை எல்லாத்தையும் நிச்சயித்து பார்த்தா கூட அவனை புரிஞ்சிக்கவே முடியாதான். உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும், உலகத்தை பூரா அவன் தான் படைக்கிறான். தாம் உளவாக்கலும் உண்டாக்குறான், நிலைபெறுத்தலும் அதெல்லாம் ஸ்டடி பண்ணுறான், அழிக்கிறான், நீக்கலும். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் ஆண்டவர் அன்னவருக்கே சரண் நாங்களே. உலகத்தை படைக்கிறது, காக்கிறது, அழிக்கிறது எல்லாம். ஒரு சிலந்தி இருக்குது. இந்த சிலந்தி வாயிலிருந்து எச்சி எடுத்து இங்கேருந்து அங்கே போகுது, அங்கேருந்து இங்கே போகுது, அப்படியே ஒரு ஸ்பைடர் நெட் பண்ணுது, சிலந்தி வலை பின்னுது. கொஞ்ச நேரம் அந்த சிலந்தி வலையில் இங்கேருந்து அங்கே போகுது, அங்கேருந்து இங்கே வருது, 2 பூச்சி பிடிச்சி சாப்பிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, அந்த வலையை பூரா திருப்பியும் வாய்க்குள்ளே இழுத்துக்குது. இன்னொரு தடவை எச்சை துப்பி இன்னொரு தடவை இன்னொரு வலையை பின்னுது. அந்த மாதிரி கடவுள் இந்த உலகத்தை விதவிதமாக படைக்கிறான். இதில் நானும் அவனும் நீயும் எல்லாரும் அவனே தான். அவன் தான் நம்ம மூலமாக சாப்பிட்றான், நம்ம மூலமாக பார்க்குறான், நம்ம மூலமாக அனுபவங்களை எல்லாம் பெறுகிறான், விதவிதமான அனுபவங்களை பெறுகிறான். கிருஷ்ண பரமாத்மா பூதனைக்கிட்ட பால் குடித்து கெட்ட குணம்லாம் வந்துச்சு அவர்கிட்ட. யசோதை கொஞ்சம் அடித்து கொஞ்சம் அதனால் கெட்ட இது ரஜோ குணம்னுவாங்க, அது வந்துச்சு. ஜெயிலில் இருந்தாலையும் நல்ல புத்தியோடு இருந்த தேவகி கிட்ட கொஞ்சம் பால் குடித்தார். ஆனால் கடவுளே கூட 3 குணங்களோடு தான் இருக்கான். ஆனானப்பட்ட கிருஷ்ணர் 3 குணங்களோடு இருக்கார். அவர்கிட்டையும் நல்ல குணம், ரஜோ குணம், தமோ குணம் எல்லாங்குது அவர்கிட்டையும் இருக்குது. அதனால் நீ நினைக்கிற மாதிரி கடவுள் கூட ஒன்றும் பெர்ஃபெக்டான ஆள்லாம் கிடையாது. நிஜமாக சொல்கிறேன், கடவுள் பெர்ஃபெக்டான ஆள் இல்லை. ஏன்னா அவன் ஜோதியாக இருக்கிற போது அவன் ஒளி, ஒரு கரண்ட்டு மாதிரி. அதே ஒரு கண்டெய்னருக்குள்ளே வந்தால் அந்த கண்டெய்னருக்குள்ளே குணம் வரும். நீ மண்ணில் ஊற்றுற மாதிரி ஒன்று தங்கத்தில் ஊற்றலாம், காப்பரில் ஊற்றலாம், இரும்பு சட்டியில் ஊற்றலாம். அது கண்டெய்னரு, கண்டென்ட் வேறு. அதனால் எதில் ஊற்றுறியோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கண்டென்ட் கூட கெட்டு போகிறதுக்கான வழியெல்லாம் இருக்கா இல்லையா? இப்போ அனானப்பட்ட கடவுளே தெய்வம் மானுஷ ரூபேனா என்று சொல்லக்கூடிய நிலையில் ஒரு மனித சட்டைக்குள் வருகிற போது பொல்யூட் ஆகிடுறான். எவ்வளோ பெரிய ஆளை நீ பார்க்கலாம். சென்னை சத்யா ஸ்டுடியோவுக்கு அருகில் இருந்த ஜூபிட்டர் எஸ்டேட் முதலாளி வீட்டில் தங்கியிருந்த தலையாட்டி சித்தரை பற்றியும் தாங்கள் ஆன்மீக பணிக்கு வரும் முன்பே தங்களுக்கு அவருடன் இருந்த அனுபவம் பற்றியும் பல அருளுரைகளில் தெரிவித்திருக்கிறீர்கள். ஆனால் அப்படிப்பட்ட மகானுக்கு லௌகீக நாட்டமும் இருந்தது என்று மற்றும் ஒரு அருளுரையில் தாங்கள் கூறியிருக்கிறீர்கள். மகான் என்ற மாபெரும் தெய்வ அந்தஸ்தை பெற்ற ஒரு ஆத்மாவுக்கு லௌகீக நாட்டம் எவ்வாறு மறுபடியும் வருகிறது? நிறைய பேருக்கு வரும். 100க்கு 90 சாமியாருங்களுக்கு லௌகீக நாட்டம் இருக்கும். இப்போ கிருஷ்ணவாணியம்மா எவ்வளோ பெரிய நிலை, ஆனால் அவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா இந்த வேஷ்டி நான் எடுத்துக்கிட்டோமா, எனக்கு துடைக்கிறதுக்கு வேணும்னும். ஒரு தண்ணி கண்ணாடி பாட்டில் பார்த்தா இது இருந்தால் எனக்கு உதவும் தண்ணி பிடிக்கிறதுக்குன்னும். ஏன்னா அவங்கவுங்க என்ன பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாங்களோ அதை வச்சு அவங்களுக்கு ஒரு பொருள் தேவைப்படாதுங்கிற மைண்ட் செட்டு வந்துடுது. சாமகானம் பாடி கைலை ஈசனின் அருள் பெற்றவன் இலங்கை வேந்தன் ராவணன். தில்லையில் கூத்தனாய் தென்பாண்டி நாட்டானாய் தில்லையம்பதியில் நடனமாடும் பரமேஸ்வரன் ஆடலுக்கும் பாடலுக்கும் ஆன்மீகத்திற்கும் என்ன தொடர்பு என்று விளக்கி அருளுமாறு கேட்டு. ஒவ்வொருத்தருக்கும் சிவபெருமான் என்றோம். அவர் யார்? தி காஸ்மிக் டான்ஸ்னு அர்த்தம். இங்கிலீஷில் த டாவ் ஆஃப் ஃபிசிக்ஸ்ன்னு இருக்குது ஒரு புக்கு. அதில் ஒரு சேம்பருக்குள்ளே ஒரு ஆட்டம் அணு, அதை பிளாஸ்ட் பண்ணி ஃபோட்டோ எடுத்துனே போகிறாங்க. அப்படியே கிராஜுவலாக அதில் நடராஜ தாண்டவம் வருது. ஆஃப்டர் சம்டைம் அந்த ஃபோட்டோக்களில் அப்படியே நடராஜ தாண்டவம் வருது. அப்போ இந்த உலகம் முழுவதும் அணுக்களின் தாண்டவம் இருக்குது. அதுதான் நடராஜ தாண்டவம்னு நீங்கள் சொல்கிறது. அதனால் நீ ஒரு மனுஷனாக அவரை பார்க்கவே தேவையில்லை. இட்ஸ் எ எனர்ஜி. இந்த கடவுளுடைய வடிவங்கள் என்பதே எனர்ஜி தான். நான் தான் சொல்கிறேனே, உங்களுக்கு முருகர் மயில் மேலே உட்காந்துருந்தால் தான் உங்களுக்கு முருகர் அப்படி இருக்க மாட்டார். ஓம் அதுதான் அவரோட ஃபார்ம். மயில் மேலே உட்காந்துருப்பார். பிள்ளையார் முகத்தில் வருவோம், வயிற்றில் வருவோம், அவரும் மயில் மேலே இப்படி கை வச்சுன்னு உட்காந்து இருப்பார். அதனால் நீங்கள் அறிந்து வைத்திருக்கிற கடவுளுடைய வடிவங்களுக்கும்
நிஜமாக கடவுள்கள் இருக்கக்கூடியது இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒளி வடிவங்கள். அதனால் எந்த கடவுளாக இருந்தாலும் அதுக்கெல்லாம் வாசனை தான். ஆகாசம் இருக்குது, அங்கே வந்து ஓம். பைபிளில் என்ன வருது? முதலில் வார்த்தை இருந்தது, வார்த்தை ஆண்டவனோடு இருந்தது, அதுவே ஆண்டவனாக இருந்தது. ஃபர்ஸ்ட் தேர் வாஸ் த வேர்ட், வேர்ட் வாஸ் த லார்ட் ஹிம்செல்ஃப் அண்ட் தட் வாஸ் வித் த லார்ட். அந்த ஓம் தான் முதல்ல இருந்த வார்த்தை. அந்த ஓம்காரத்தினுடைய உட்பொருள் தான் பிள்ளையார். அந்த ஓமுக்கு 2 சைடு இருக்குது. அதனுடைய ஒலி வடிவம் பிள்ளையார், ஒளி வடிவம் இருக்கு இல்லையா, அதுதான் முருகர். 2 பேரும் ஒன்றே தான், ஒலி ஒளி. ஸோ இது ஆகாசத்தில் இருக்கிறது. அது கீழே இறங்கி வரும்போது காற்று, அது கீழே இறங்கி வரும்போது மண், மண்ணுக்கு கீழே போனாக்கா தண்ணி, அது கீழே போனால் பெட்ரோல். இந்த பாரிடை 5ஆய் பறந்தாய் போற்றிங்கிற மாதிரி இயற்கையில் இருக்கக்கூடிய இந்த 5 தான் வந்து கடவுளுடைய வெவ்வேறு வடிவங்கள். யார் தவம் செய்கிறாங்களோ அவங்க இந்த 5 பொருளையும் அடைஞ்சிடுறாங்க. தவம் செய்கிற போது இந்த ஆகாசத்தையும் தொட்டுறாங்க, காற்று, மண், நீர், நெருப்பு எல்லாத்தையும் அவங்க அடைஞ்சிடுறாங்க. அப்படி அடைஞ்சால் அவங்கள பற்றி என்ன சொல்கிறாங்க? ஆல் த எலமெண்ட்ஸ் ஆர் ஸோ மிக்ஸ்டப் இன் ஹிம். எல்லா பஞ்சபூதங்களும் அவர்களிடத்தில் ஒன்றாக இருந்தது. ஆல் த எலமெண்ட்ஸ் வேர் மிக்ஸ்டப் இன் தம். வென் தே வாக், நேச்சர் வில் இட் செல்ஃப் ரைஸ் அப் அண்ட் சே ஹியர் கோஸ் எ மேன். இப்போ எவன் இந்த 5ஐயும் பாரிடை 5ஆய் பறந்தாய் போற்றின்னு பிடிக்கிறானோ அவன் தான் அவன் மெச்சத்தகுந்தவன், வழிபட தகுந்தவன். இப்போ நீங்கள்லாம் இருக்கீங்க, உங்களுக்கு ஆகாசத்தை பற்றி ஒன்றும் தெரியாது, காற்று உங்கள் மூக்கில் போயின்னுக்குது, உங்கள் உடம்பு மண்ணில் செஞ்சது, குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துன்னுக்கிறீங்க, பூமிக்கு அடியில் இருக்கிற பெட்ரோலெல்லாம் உங்களால் இப்போத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ 5ல் 3 நீங்கள் வச்சுருக்கீங்க. 5க்கு 5 யார் பிடிச்சானோ அவன் வந்து இந்த நிலையை புரிஞ்சுக்குவான். இந்த எப்படி இந்த தெய்வத்தன்மை என்பது ஒரு முழு பூரணத்துவத்தை பெறுகிறது என்பது அது தானாக அந்த நிலைகளை அடைஞ்ச பின்னால் தான் புரியும். அது வரைக்கும் நமக்கு இதெல்லாம் புரியாது. பாஞ்சினே இருக்கார். அவர் பிறந்த போதே அப்படியே ஒரு ஆகாசத்துக்கு போய் சூரியனை ஏதோ பொம்மைன்னு நினச்சி முழுங்க போகிறாரு. அப்போது அவரை அடித்து அதனால தான் அவர் மூஞ்சி வீங்கி போகுது, பூமியில் விடுறார். எல்லா தேவர்களும் சொல்கிறாங்க, பிறக்கின்ற பையனே இவ்வளோ பவர்ஃபுல்லாகிறான், இவன் பவர் இருந்ததுன்னா உலகத்தில் எல்லாம் அனர்த்தமாகி போயிடும், எவ்ரி திங் வில் சேஞ்ச், நேச்சராக எதுவும் இருக்காது. அதனால் இவன் ராமகைங்கரியத்துக்காக தான் பிறந்திருக்கான். அப்போது இவனுக்கு எப்போ ராமகைங்கரியத்துக்கு தேவைப்படுவானோ அப்போ தான் இவனுக்கு பவர் தெரியணும், அது வரைக்கும் இவனுக்கு இவன் பவர் தெரியக்கூடாதுன்னு மறக்க வச்சிட்டாங்க. மறக்க வைக்கிறது இல்லையா, அதுக்கு திருவனுபாவம்னு பேர். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருள். அந்த மறைத்தலை பண்ணிட்டாங்க. அதனால் ஆஞ்சநேயருக்கு அவர் பவரே தெரியாது. இலங்கைக்கு போகணும், 12 மைல் தான் அந்த காலத்தில். அவர் ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க, நான் இவ்வளோ குதிப்பேன் அவ்வளோ குதிப்பேன். ஜாம்பவான் சொல்கிறான், அப்பா நீ பிறந்த போதே சூரியனை பிடிச்சவனாச்சே, உன்னால் முடியாத லங்கைக்கு போகிறதுன்னு. அப்போ அவருக்கு ஞாபகம் வந்துச்சு, அப்படியே ஆகாசத்தில் போயிட்டு லங்கையிலும் வந்து விட்டார். அப்போ ஆஞ்சநேயருக்கு அவருடைய பவர் என்னன்னு தெரியாது. அந்த மாதிரி உலகத்தில் ஏதாவது ஒரு தெய்வ காரியத்துக்காக வந்தால் அந்த பவர் என்னான்றது உனக்கு தெரியும். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருக்கிற பவரே உனக்கு தெரியாது, நீ சாதாரணமாக இருப்ப. இப்போ சாதாரணமாக உன்னை ஓட சொன்னால் ஓட மாட்டேன், பின்னால் ஒரு புலி துரத்துதுன்னா ஓடுவியா இல்லையா? ஜெர்மனி ஒரு காலத்தில் 2ஆக இருந்தது, ஈஸ்ட் ஜெர்மனி, வெஸ்ட் ஜெர்மனி. ஈஸ்ட் ஜெர்மனி கம்யூனிஸ்ட்டு, வெஸ்ட் ஜெர்மனி கேபிட்டல்ஸ். நடுவில் ஒரு செவர் இருக்கும், அதுக்கு பெர்லின் வார்னு பேர். அந்த காலத்தில் வெஸ்ட் ஜெர்மனிக்கு போகிறது தான் ஈஸ்ட் ஜெர்மனியில் இருக்கிறவனுடைய கோரிக்கை. அதனால் என்ன பண்ணுவோம், வேகமாக போய் அந்த செவர் மேலே ஏறி போலீஸ்காரன் சுடாத மாதிரி அந்த பக்கம் குச்சிட்டா அவன் வசதியாக இருக்கலாம். மேற்கத்திய ஜெர்மனியில் ஒருத்தன் சைக்கிளில் பெடல் போட்டுன்னு வேகமாக போகிறான், கஷ்டப்பட்டு ஓடுறான், செவரு மேலே ஏறி குதிக்கிறான். ஒரு சைக்கிள் இருக்குது, அது எடுத்துன்னு பெடல் போட்டுன்னு கிட்டுன்னு போயிடுறான். ஒரு 2 மைல் போனப்புறம் பின்னால் திரும்பி பார்க்குறான், யாரும் இல்லை அப்படின்னு. அப்போ அவன் நம்ம எப்படா இவ்வளோ வந்தோம் சைக்கிளில், நமக்கு சைக்கிளே ஓட்ட தெரியாதுன்னு நினச்சானா, ஊத்தான். அப்போது ஒரு புலி துரத்துனா இல்லை உனக்கு ஒரு நெருக்கடி வந்தால் சைக்கிள் ஓட்ட தெரியாது, உன்னால் சைக்கிள் ஓட்ட முடியும் இல்லையா? இது நிஜமாக நடந்த ஒரு நிகழ்ச்சி ஜெர்மனியில். அதனால் கம்பல்ஷன் தான் ஒரு மனுஷனை, நெசசிட்டி த ஃபாதர் ஆஃப் இன்வென்ஷன்னுவாங்க. ஒரு ஃபோர்ஸ் வந்தால் தான் நீ நடக்கிற, இனர்ஷியான்னு பேர். செயலற்று இருக்கிற நிலைக்கு ஃபிசிக்ஸில் இனர்ஷியான்னு பேர். ஸோ ஏ தேர்ட் ஃபோர்ஸ் ஹேஸ் டு ஆப்ரேட் அப்பான் தி கிவன் இனர்ஷியா ஃபார் தட் டு மூவ், ஃபிசிக்ஸ். அதனால் நீங்களே கூட அந்த மாதிரி தான், ஒரு நெருக்கடி வர்றபோது உங்களுடைய எனர்ஜி வரும், உங்கள் மைண்ட் அப்போ வேலை செய்யாது.
தானாக உங்களுடைய ஸ்பிரிட்டுக்கு அந்த பவர் கிடைக்குது. அதனால் இதெல்லாம் அனுபவத்தில் தெரிகிற விஷயங்கள். உலகத்தில் கடவுள் இல்லாத ஆளே கிடையாது. உங்கள் எல்லாருக்கிட்டேயும் கடவுள் இருக்குது. ஆனால் இப்போத்துக்கு உங்களுக்கு தெரியாது. நீங்களும் கடவுள் தான், உங்கள்கிட்டயும் அந்த சக்தி இருக்குன்றது உங்களுக்கு தெரியவே தெரியாது. அண்ட் ஏதாவது ஒரு காலம் வருகிற போது உங்களுக்கு உங்கள்கிட்ட இந்த டிவைன் பொட்டன்ஷியல் தெரிஞ்சிடும். ஆனால்பட்ட ஆஞ்சநேயர்கள் லங்கைக்கு தவற போது தானே தெரிஞ்சது. அந்த மாதிரி தான் ரஃபன்சல்னு ஒரு ராஜகுமாரி, அவள் அழகாக இருப்பாள். அவள் சித்தி கண்ணாடியே உன் மூஞ்சியில் காட்டினதில்லை. நீ அழகாக இல்லை, அசிங்கமாக இருக்க அப்படின்னு அவளை ஒரு வழி பண்ணி காட்டுக்குள்ளே கொண்டு போய் ஒரு ஓலை குடிசை போட்டு அது மேலே அவளை விட்டா. சாப்பாடெல்லாம் அங்கேயே கட்டி தொங்க விட்டுருவான். இவன் நம்ம ரொம்ப மோசமாக இருக்கும்போனா பார்த்ததே இல்லை அவன் மூஞ்சியவா. நம்ம ரொம்ப மோசமாக இருக்கும் போல இருக்குது, அதுக்கு தான் நம்மளை காட்டில் கொண்டாந்து விட்டாங்கன்னு இருக்கான். அப்போது ஒரு ராஜகுமாரன் அங்கே வரான். இவளை பார்த்துட்டு வதனவே சந்திர பிம்பமேன்னு தியாகராஜ போதர் பாட்டெல்லாம் பாட்டி இவன் கூந்தலில் கீழே விடுன்றான். அவ்வளோ பெரிய கூந்தல் இருக்குது. அதை பிடிச்சி இவன் மேலே ஏறி போவான், அவகிட்ட லவ் பண்ணிக்குவான். இதுதான் ரெஃபரன்சல் கதை. ஸோ இந்த உலகத்தில் நீங்கள்லாம் அழகுக்கான ரெஃபரன்சலுங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் உங்களை எப்போ பாரு இன்சல்ட் பண்ணி உங்கள்கிட்ட தாழ்வு மனப்பான்மையும் வளர்த்துட்டாங்க. பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, நீ படிக்கிறதுக்கு லாய்க்கில்லடா, மாடு தான் மேய்க்க போகிறான்னுவாங்க. இப்படி இந்த வாத்தியார் வந்து ஸ்கூலில் சொல்லுவார், மக்கு மக்கு அப்படின்வார். ஸோ எல்லோரும் இப்படி சொல்லி சொல்லி உனக்கு உன்னுடைய பொட்டன்ஷியலே மறந்து போச்சு. அதனால் நீ நான் கையால் ஆகாதவன் தப்பாக நினச்சின்னு உட்காந்துக்கிறேன். த டே சம்படி வில் சே தட் யூ ஆர் ஆல்சோ டிவைன், யூ ஆர் த பொட்டன்ஷியல், உனக்குள்ளே அந்த எழுச்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கவே இருக்குது. ஸோ அந்த எழுச்சியை கொடுக்கறது தான் வந்து ஆன்மீகம். அதுக்காக தான் மகான்கள் இருக்காங்க. தன்னை அறிய தனக்கு ஒரு தாழ்வு இல்லை. நீ யாருன்னு முதல்ல தெரிஞ்சிக்கினா உனக்கு எந்த குறையும் வரவே வராது. தன்னை அறிய தனக்கு ஒரு தாழ்வு இல்லை. தன்னை அறிந்த பின் நீ யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ நீயும் என்ன மாதிரி ஜாலியாக இருப்ப. தன்னைத்தானே அர்ச்சிக்கின்றான். கடமையாவன இந்த உலகத்தில் பிறந்தவனுடைய கடமை என்ன? தன்னை கட்டுதல். முதல்ல நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும், உன்னை நீ கான்கோர் பண்ணணும். அதுக்கப்புறம் பிறர் நலம் வேண்டல், மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். பிறருக்கு உழைத்திடல். அந்த மாதிரி பண்ணால் நீ டிவைன் ஆகிடுவ. அப்போ நீ இன்றைக்கி மனிதனாக இருக்க. நான் சொல்கிற 3 ஸ்டேஜையும் தாண்டி நீ மற்றவங்களுக்கெல்லாம் மண்பதை கிறங்கும் தென்புல காம்பல் தனக்கென வாழா பிறக்குரியாளர் அப்படிங்கிற நிலைகளை நீ தொட்டால் நீ மகன் என்ற நிலையிலிருந்து கொம்பு மலிச்சு மகானாகி போயிடுவேன். பட் எல்லாராலையும் இது முடியுமா? அவன் என் பொண்டாட்டி என் பிள்ளைக்குட்டி அப்படின்னு தான் வாழ்கிறான். அதை மீறி கொஞ்சம் இப்படி அப்படி பார்க்க முடியல. சரி, அந்த என் பொண்டாட்டி என் பிள்ளைக்குட்டிலேயே சுயநலங்குது. இவனுக்கு வேண்டிய மாதிரி பிள்ளைங்க இருந்தால், இவனுக்கு வேண்டிய மாதிரி மனைவி இருந்தால் என் பொண்டாட்டி நல்லவான்றான். அவன் சீகாலியாக இருந்து இவன் தான் அவளுக்கு மலை மூத்திரம் வாரணுன்னா எப்போ சாவாளும் தான் நினச்சின்னு இருப்பான் இல்லையா? அதனால் உலகம் பூரா சுயநலம்தான். ஓம் பூர்வஸ்வாத் சதுரேண்யம் பர்வோ தேவஸ்ய தீமஹி धियो यो नः प्रचोदयात्. ஓம் பூர்வஸ்வாத் சதுரேண்யம் பர்வோ தேவஸ்ய தீமஹி धियो यो नः प्रचोदयात्. ஓம் பூர்வஸ்வாத் சதுரேண்யம் பர்வோ தேவஸ்ய தீமஹி धियो यो नः प्रचोदयात्. గరుడ గమన రారా నను నీ కరుణ నీలుకోరా. గరుడ గమన రారా నను నీ కరుణ నీలుకోరా. పరమ పురుష ఏ వెరపులేకని మరుగు జొచ్చి తిని అరమరసేయకు. గరుడ గమన రారా నను నీ కరుణ నీలుకోరా. పిలవగాని రమ్మి అభయము తలపగాని ఇమ్మి. పిలవగాని రమ్మి అభయము తలపగాని ఇమ్మి. కలిమి బలిమి నఖిలలో నీవని పలవరించి తిని నలువనుగన్న. గరుడ గమన రారా నను నీ కరుణ నీలుకోరా. పాలకడలి సయనా దశరథ బాల జల జనయనా. పాలకడలి సయనా దశరథ బాల జల జనయనా. పాల ముంచినను నీట ముంచినను పాలబడి తినికి జాలను సేయకు. గరుడ గమన రారా నను నీ కరుణ నీలుకోరా. ఏలరావు స్వామి నను నీ విలుకుదోవనేమి.
ఏలరావు స్వామి నను నీవేలుకోవదేమి. ఓం జై శివ శంకర రే స్వామి జగత్ పరిపాలక రే ఆది శంకర అవతారా అనాథ రక్షక రే. ఓం జై శివ శంకర రే. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கர ரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கர ரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.